வாங்க அப்ப நம்ம போய் இன்னும் நிறைய விஷயத்தை கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். சினிமா காரன் காஃபி. தம்பி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். சினிமா காரன் காஃபி. சினிமா காரன் காஃபி. Stars on the smile, life on the style, shooting, chatting, meeting, dating. சினிமா காரன் காஃபி. Glamour, gossip, karasara, build-up, எல்லாமே useful, எப்போது hopeful. சினிமா காரன் காஃபி. 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 ஹலோ, என்னது செல்லமா பேசுறீங்களா? நான் மட்டும் நான் கோவமா பேசுறேன். அது புரியுதே. நான் மட்டும் நான் கோவமா பேசுறேன், நீங்க செல்லமா பேசுறீங்கன்றீங்க. பாஸ் என்ன செல்லம்? என்ன பாஸ்? இல்லப்பா, யாரோ வந்து அவங்க செல்லமா பேசுறாங்களா, நான் கோவமா பேசுறேன்னா கேக்குறேன், பதில் சொல்ல மாட்டேன். கூட பாஸ் நான் பேசுறேன். ஹலோ. ஓ ஓகே ஓகே. செஞ்சிடறேன். இந்தப்பா, அவங்க செல்லமா பேசல, அவங்க பேரு செல்லம்மாள். அவங்க விஜயோட ஃபேனா. இளைய தளபதியை பத்தி நிறைய சொல்லுங்க, அவருடைய புராணம் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி நம்ம இதுல செஞ்ச இல்லைன்னு இருக்கு. விஜய் அண்ணன் தம்பி மகன் என தமிழகத்தின் எல்லா வீடுகளிலும் உனக்கான உறவு நாற்காலி உரிமையோடு காத்திருக்கிறது. நீ அவர்களின் குடும்ப அட்டைகளில் பொறிக்கப்படாத அழகிய தமிழ் மகன். மாண்புமிகு மாணவனாய் தமிழ் சினிமா எனும் பள்ளியில் நுழைந்து காதலுக்கு மரியாதை செய்து இன்று வேலாயுதமா நீ எடுத்திருக்கும் விஸ்வரூபம் உன் கூடான கோடி ரசிகர்களுக்கு வரப்பிரசாதம். வில்லாய் திரியும் இளைஞர்களே ரசிகன் என்ற இலக்கணம் உடைத்து தொட்டில் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை உன் பாடல்களுக்கு துள்ளியாட வைத்து எல்லா வயதினரையும் ரசிகர்களாக கொண்ட இல்லின் உன்னால் முடியும் தோழா என்று நீ உன் ரசிகர்களுக்கு கொடுத்த தன்னம்பிக்கை ஊற்று என்று மக்கள் இயக்கமா மகத்தான பாதையில் நதி போல் பாய்ந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய இளைய தளபதி 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாட்ட போய் டேடி நான் ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க அப்பா சந்திரசேகர், உன்னை வச்சு நான் ஒரே ஒரு படம் தான் எடுப்பேன், அதுக்கப்புறமே நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ட்டு நாளைய தீர்ப்பு அப்படின்ற இளைய தளபதியோட முதல் படத்தை அவங்க அப்பாவே எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இஸ் வெரி குட் டாடி. அவரை வச்சு தேவா, விஷ்ணு, ரசிகன் இது போன்ற படங்கள்லாம் எடுத்து படம் சூப்பரா போச்சு. நம்ம இளைய தளபதியோட பெரிய திருப்பம் எப்ப ஏற்பட்டுச்சுன்னா பூவே உனக்காக அப்படிங்கிற படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான். இப்ப எப்படி ஓடுவோம் மாப்பு? அண்ணன் எப்பவுமே டாப், கிழப்பற பேக்கு. கையால் அணைகட்டி தடுக்கிறதுக்கு நான் ஒன்னும் கால்வா இல்லடா, காட்டார். ஆசைங்கிறது ஆட்டோ மாதிரி பார்க்க மங்களகரமா இருக்கும், ஏறி உட்கார்ந்தா குலுக்கி எடுத்துரும். சார் ஆட்டோல போய் பாரு, சுலுக்கு எடுத்துரும். என்னதான் சுலுக்கு எடுத்தாலும் தான் எடுத்த முயற்சியில விடாம வேலை செஞ்சால்தான் விஜய் இன்னைக்கு அவருடைய வேலாயுதம் படத்துக்காக மதுரையில விழா எடுத்திருக்காரு. பாஸ் நாம எப்ப பாஸ் விழா எடுக்கிறது? திரும்பி பாக்குற மாதிரி ஏதாவது செய்யணும் பாஸ். இடுப்புகள் எல்லாம் திரும்பி பாப்பாங்கல்ல? இல்ல பாஸ், திருப்பி அப்புவாங்க. விஜயோட 20 வருஷ சினிமா வாழ்க்கைய பார்த்தோம்னா அதுல இருக்கிற ஏற்ற தாழ்வுகள்லாம் உனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு பயங்கரமா உற்சாகம் கொடுக்கும். ஹலோ, நான் குரு பேசுறேன். ஹலோ, நான் குரு தான் பேசுறேன். இது அபி வீடு தானே? ஆமா, நான் குரு பேசுறேன். நான் குரு தான் பேசுறேன். யார் குரு அது? ராங் நம்பர்.
ஏதோ புது நம்பரா இருக்கு குரு. அபி அபி நான் குரு பேசுறேன். நான் குரு தாண்டா பேசுறேன். ஹலோ. விஜயோட படங்களுக்கு எப்பவுமே எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப வரப்போற வேலாயுதம் படத்துக்கும் எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்து ஒன் டயலாக். வேலாயுதம் படத்துல வேலை செஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் விஜய் அவர்கள் தங்க சங்கிலி போட்டிருக்காரு. நீ என்ன போட்டிருக்க? எனக்கு அவங்க எல்லாம் வேலை செஞ்சாங்க, போட்டாங்க. நீ என்ன செஞ்ச? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப வேலாயுத படத்தோட ஆடியோ லான்ச் மதுரையில் நடந்துச்சு. ஒரே கூட்டமா பாஸ். ஒரே கூட்டமா இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஜிலு ஜிலு நடந்துச்சான். எப்படி பாஸ்? சுத்தி ஃபேன்ஸ் இல்ல பாஸ். என்னமா பண்ற? உனக்கே தான் பாஸ். அப்படியே லைட்டா கண்ண மூடு. ராத்திரி 9 மணிக்கு மேல ஷூட் எடுத்தாலே இந்த மாஸ் மொக்கே தான் பேசுது. நாடெல்லாம் ஒரே அண்ணா ஆசாரியை பத்தி தான் பேச்சு. அட போப்பா, ஒண்ணு கொஞ்ச நாள் ஐஸ்வர்யாக்கு குழந்தை பிறக்கும், அண்ணா ஆசாரியை மந்திர போறாங்க. சரி, நம்ம இளைய தளபதி டெல்லிக்கு போயிட்டு அண்ணா ஆசாரியோட உண்ணாவிரத்துல கலந்துனாரு. அப்படி என்ன பேசினாரு அவரு? என்ன பேசியிருப்பாரு? நாட்டுல ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருப்பாரு. ஓ, ரியல் லைஃபா இந்தியன் தாத்தாவா இருக்கக்கூடிய நம்ம அண்ணா ஆசாரியாவுக்கு நம்ம விஜய் இப்ப தளபதி ஆயிட்டார். ஆமா, விஜய் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் இல்லையா? அதுக்கு காரணம் மக்கள் தான். அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஆசையில அவரோட ரசிகர் மன்றம் எல்லாத்தையுமே மக்கள் இயக்கமாக்கி அவங்களுக்கு ஏதாவது நல்ல செய்யணும் ரொம்ப ஆசையா இருக்காரு. இது விஜயோட அடுத்த கட்டம். நடிகர் விஜய் நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. வாழ்க்கைன்றது காரு மாதிரி. சில பேருக்கு அது கிஃப்டா கிடைக்கும், சில பேருக்கு அது வெறும் லிஃப்டா மட்டும் தான் கிடைக்கும். விஜய் லிஃப்ட் கொடுத்த நிறைய இயக்குநர்கள் இப்ப காரை கிஃப்டா வாங்கி வாழ்க்கையில் நல்ல செட்டில் ஆயிட்டாங்க. அவரை வச்சு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சங்கர், கௌதம் மேனன், முருகதாஸ் இவங்கெல்லாம் அவரை வச்சு படங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டு தளபதியாகி இப்ப தலைவராக பயணத்தை மேற்கொண்டிருக்காரு நடிகர் விஜய். யார் இங்க அரசு? யார் இங்க அரசு? இங்க இங்க உங்க இடத்துக்கே வந்திருக்கேன். ஒண்டி கொண்டினாலும் சரி, இல்ல ஒட்டு மொத்தமானாலும் சரி, பாத்துலாம்டா, பாத்துலாம். நீ யாருடா? நீதான் அரசா? பாத்தியா, நீ யாருன்னு எனக்கு தெரியல, நான் யாருன்னு உனக்கு தெரியல. எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை? எவன் பொண்ணைய நான் லவ் பண்ண, நீ என்னடா நடுவுல? நீ என்ன பூச்சியா? எவனுக்கும் எனக்கும் பிரச்சனை நடுவுல இவன், இவனுக்கு எனக்கு நடுவுல நீ என்ன வர? விசுவாசமா? அப்படியே பிரச்சனை பண்ணும் தோஞ்சின் வை, என்கிட்ட மட்டும் போது அங்க வந்து தண்ணி அடிக்கிறது, இந்த ஏரியால குரல் கொடுக்கறது, இந்த பயாஸ்கோப்ல வேற எங்கேயா காட்டு. நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டுனன்னு வை, ஸ்கிரீனு கீஞ்சிரும். அரசு, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி தூசு. இப்போ சொல்ற, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. பிரச்சனை வேண்டாம். சினிமா காரும் காஃபி ஒரு சிறிய